ரோட்ல பஸ் வரலையா? குழாய்ல தண்ணி வரலையா? வீட்ல கரண்ட் வரலையா? கொடூரமான குற்றங்கள் நடக்குதா? யாருமே 6 மாசம் எந்த கேள்வியும் கேட்காம இருங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் அதுவா பழகிரும். இவங்க தேர்தல ஜெயிச்சு, எதிர்க்கட்சிய உடைச்சு, எம்.எல்.ஏக்கள திருடுறதுக்கு 6 மாசம் தேவைப்படல. புதுசு புதுசா ரீல்ஸ் எடுத்து போட்டு விளம்பரம் பண்றதுக்கு 6 மாசம் தேவைப்படல. ஆனா, அடிப்படை நிர்வாகத்த கத்துக்கிறதுக்கு மட்டும் 6 மாசம் நேரம் தேவைப்படுதாம். எதிர்க்கட்சிகள் 6 மாசம் நான் எந்த கேள்வியும் கேட்காம இருப்பேன்னு சொன்னது, நீங்க வாக்குறுதி குடுத்து ஜெயிச்சு வந்த திட்டங்கள நிறைவேத்துறதுக்கு தானே தவிர, அடிப்படை நிர்வாகத்துக்கு அல்ல. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மந்திரிமார்கள் மட்டும் தான் மாறியிருக்காங்களே தவிர, அரசு ஊழியர்களோ, மின்துறை ஊழியர்களோ, போக்குவரத்து துறை ஊழியர்களோ, காவலர்களோ மாறல. அவங்கள அவங்களோட வேலைய நீங்க சரியா செய்ய விட்டாலே, அடிப்படை நிர்வாகம் சரியா நடக்கும். ஆய்வு பண்ண போறேன் அப்படின்னு அவங்களுடைய வேலைய தடுத்து, நீங்க விளம்பர வெறிக்கு ரீல்ஸ் எடுத்து போடுறதே நிர்வாக சீர்கேடுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. அத நிறுத்திட்டு, அடிப்படை நிர்வாகத்துல கவனம் செலுத்துங்க. நாடு கொஞ்சமாவது நல்லா இருக்கும்.